இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு 2வது நிருபமாகிய 1வது கடிதத்தை எழுதுகிறார். என்ன சொல்றாரு? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அந்த சபையாரை வாழ்த்துகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் எனக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கிருபை என்றால் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆகவே கிருபையும் சமாதானம். அப்போ இந்த உலகத்தில் மிக விலையேற பெற்ற ஒரு செல்வம் எதுன்னு சொன்னால் சமாதானம். இந்த ரெண்டையும் ஆண்டவராகிய கர்த்தர் தருகிறாராம். ஏன்னு கேட்டால் அவர்கள் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, இந்த காலவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று உங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவரானவர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.